நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்க இந்த மாதிரி நியூஸ்கள உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் இட்டாவா அருகே பதியபுரா கிராமத்தைச் சேர்ந்த ரன்வீர் சிங், இவங்களுக்கு 45 வயது ஆகுது. 40 வயதாகும் தன் மனைவி பூஜா அதே பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளைஞருடன் பழகி வந்ததை கண்டிச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த பூஜா தனது கள்ளக்காதலனுடன் இணைந்து கணவனை தீர்த்து கட்ட திட்டமிட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரன்வீர் சிங்க்கு மதுவை ஊற்றி கொடுத்து அவரை போதையில ஆழ்த்திய பூஜா, அவர் நிலை குலைந்த நேரத்துல கள்ளக்காதலனை வரவழைச்சு கோடாரியால கணவனை சரமாரியாக வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. இந்த கொடூர சம்பவம் குறித்து தகவல் அறிந்து காவல்துறையினர் ரன்வீர் சிங் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. தப்பி ஓடிய பூஜாவை அவரது கள்ளக்காதலனையும் தீவிரமாக தேடி வந்த போலீசார் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளார இருவரையுமே கைது செஞ்சிருக்காங்க. லாரி ஓட்டுநரான ரன்வீர் சிங் பணி நிமித்தமாக வெளியே செல்லும் நேரத்தை பயன்படுத்தி இந்த தகாத உறவு நீடிச்சிருக்கு. அதுவே இந்த படுகொலைக்கு முக்கிய காரணமாகவும் அமைந்திருக்கு. ஸோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை